அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அதிகாலையிலேயே நமக்கு அருமையான செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு நண்பர்களே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அழகான அருமையான செய்தி, நம்ம அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருகிற ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்கிறாரு. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோடு நான் பேசினேன், தொலைபேசியில் அவங்க பேசியிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கு நண்பர்களே. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க, இந்தியாவோடு நாங்கள் சாரி நண்பர்களே, ஒரே நாய்ஸியாக இருக்குது. இன்றைக்கி வெளியூரில் வந்திருக்கிறேன், அதனால் இன்றைக்கி இருந்தாலும் வீடியோ கட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நல்ல செய்தி வந்ததுனால போடுற நண்பர்களே. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோடு நான் பேசி ஒரு டீல் ஒன்று நாங்கள் சைன் பண்ணிட்டோம். இந்தியா மீது நாங்கள் விதிச்சிருந்த 50% வரியை 18% நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னாக்க, அவர் தன்னுடைய ட்விட்டர் பகுதியில் இதை வெளியிட்ட உடனேயே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ஒரு ட்விட்டர் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 1.4 பில்லியன் இந்தியர்கள் இதனால பயனடைவாங்க, சந்தோஷப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய சந்தோஷத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த சமயத்தில் எதனால ட்ரம்ப் இப்படி திடுதிப்புன்னு 18% இந்தியா மீது விதிச்சிருந்த வரியை குறைச்சாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, மிக முக்கியமாக இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, ட்ரம்ப்பே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியா இனிமேல் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப். அதே சமயத்தில் ட்ரம்ப் மேலும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அமெரிக்காவிலிருந்து இந்தியா நிறைய பொருட்களை வாங்குவதற்கு அவங்க முன் வந்திருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாகவே சொல்கிறாரு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எனர்ஜி, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெட்ரோலு, கச்சா எண்ணெய் போன்ற விஷயங்களை இந்தியா அங்கேருந்து வாங்குவதாக ஒப்புதல் அளிச்சிருக்குது. விரைவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ட்ரேட் 500 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருக்கும், உயரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. இந்த விஷயத்தில் நாம் தெளிவாக பார்க்க வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, ரஷ்யாகிட்டிருந்து இந்தியா இனிமேல் கச்சா எண்ணெயை வாங்க மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு உறுதி அளித்ததாக அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. இது பற்றி நாம் விசாரித்த போது இந்தியா அப்படியெல்லாம் உறுதி அளிக்கவில்லை. ஆனால் கடந்த ஒரு சில மாதங்களாக நம்ம அதற்கு முன்பு ரஷ்யா கிட்ட வாங்கினதை விட கொஞ்சம் நம்ம குறைச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம அதை டைவர்சிஃபை பண்ணியிருக்கிறோம். ரஷ்யா கிட்ட இருந்து மட்டும் இறக்குமதி செய்வது அதிகமாக இருக்க வேணாம், அது ரிஸ்க் ஜாஸ்திங்கிறதுனால அதை டைவர்சிஃபை பண்ணி பிற நாடுகளிடம் இருந்தும் நாம் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்பொழுது வெனிசுலாவை அமெரிக்கா தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுனால வெனிசுலாவோடும் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருது. அவங்களுடைய கச்சா எண்ணெயை வாங்குவதற்கும் இந்தியா தயாராகி வருது. இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு ஒரு குஷியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை நம்ம விசாரித்த போது தெளிவாகவே நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னாக்க, இந்தியா தெளிவாக, அதாவது ஜிஎம் ப்ராடக்ட்ஸை நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு மறுத்து விட்டாங்க. அப்படின்னும் இந்திய விவசாயிகளுக்கு எதெல்லாம் அதிகப்படியாக இறக்குமதி செய்தால் பாதிப்பு வருமோ அதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு இந்தியா உறுதியாக நின்றது. அப்படின்னும் வேறு சில ப்ராடக்ட்ஸை ஒரு குறிப்பிட்ட அளவில் இந்தியா இறக்குமதி செய்வதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்குது. அதை ஏற்கனவே நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு செய்தி கிடைச்சிருக்குது. குறிப்பாக இந்தியா இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் ஏமாந்துருச்சு அப்படின்னு இடதுசாரி ஊடகங்கள்லாம் இப்பொழுது கேன்னு கூவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இது முற்றிலும் கற்பனை, பொய் அப்படிங்கிறத இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 முக்கியமான கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் நமக்கு தேவைப்பட்டது நண்பர்களே. இதற்கு பிறகு மேலும் பல டீட்டெயில்ஸ் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அமெரிக்கா இந்தியா கண்டு பயந்து போய் இறங்கி வந்திருக்குது அப்படிங்கிறது தெளிவாகுது நண்பர்களே. ஏன்னா இந்தியா ஐரோப்பிய யூனியனோடு ஒரு மிகப்பெரிய ட்ரேடு அக்ரிமெண்ட் போட்டது இல்லையா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அது அமெரிக்காவை ஒரு உலுக்கிருச்சு. ட்ரம்ப்பை அவருடைய கட்சியை சேர்ந்த பலருமே
இந்த மாதிரி இப்படி போய் ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜை அமெரிக்கா இழந்து விட்டது இந்தியாவிடம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவுமே ட்ரம்பை கிரிட்டிசைஸ் பண்ணதாக சொல்லப்படுது. இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு அருமையான ஒரு டீல் கொடுப்பதற்கு முன்வந்த போது கூட ட்ரம்ப் வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால் பிடிவாதம் பண்ணிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு இந்தியாவோட ட்ரேட் டீலை சைன் பண்ணாமையே இருந்தாங்க இல்லையா. அப்பொழுது சைன் பண்ணியிருந்தா இப்பொழுது இந்தியா கையெழுத்திட்டதை விட அவங்களுக்கு அட்வான்டேஜாக நல்ல டீல் கிடைச்சிருக்கும். இப்போ அமெரிக்கா ஏமாந்துருச்சு அப்படின்னு தான் வல்லுநர்கள் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த விஷயம் தொடர்பாக நமக்கு விரைவில் மேலும் பல தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.